வணக்கம். கிருஷ்ணகுமார், டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ நம்ம பார்த்துட்ருக்க இப்போ மேக்ஸ் வீடியோவில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டியினுடைய கண்டினியூஷன் பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா ப்ராபபிலிட்டியில் ப்ராப்ளம்ஸ் ஆல்மோஸ்ட் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷனில் பார்க்கலாம் அந்த டாப்பிக்கு. ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன்னா நம்மளுக்கு இந்த ரேண்டம் வேரியபிள் வரும். இந்த ரேண்டம் வேரியபிள் ஜஸ்ட் நான் ரீகால் பண்ணுறேன், ஏன்னா ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ ரேண்டம் வேரியபிள் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னு தெரியும். தட் இஸ் அதோடைய டொமைன் வந்து ரேண்டம் வேரியபிள் இஸ் நத்திங் பட் ஃபங்க்ஷன். இந்த எக்ஸ்ன்ற ஒரு வேரியபிள் வந்து இந்த ஃபங்க்ஷன். ஸோ டொமைன் இஸ் சாம்பிள் ஸ்பேஸை, கோடொமைன் வந்து நம்மளுக்கு ஆர் ரியல் நம்பர் சிஸ்டம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 2 காயின் டாஸ் பண்ணுறதா எடுத்துப்போம். ஒரு ஈவெண்ட் 2 காயின் டாஸ்டு, 2 காயின் டாஸ் பண்ணால் என்ன சாம்பிள் ஸ்பேஸ்ன்னு நம்மளுக்கு தெரியும். ஹெட் டெயில், டெயில் ஹெட்டு, டெயில். சரி, இப்போது ஒரு நம்ம ரேண்டம் வேரியபிளை டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா, சரிங்களா, நம்பர் ஆஃப் ஹெட்ஸ் அதுதான் நான் எக்ஸாக சொல்கிறேன். ஸோ நம்மளாக இது பண்ணிக்கலாம், டிஃபைன் பண்ணலாம். எக்ஸை ரெப்ரசன்ஸ் எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா நம்பர் ஆஃப் ஹெட்ஸ் வென் டாஸிங் 2 காயின். கரெக்டுங்களா? ஸோ எக்ஸ் டேக்ஸ் வேல்யூஸ் 0. ஸோ அப்போ 0ன்னா என்ன மீனிங்கு? தட் இஸ் நோ ஹெட், தட் இஸ் டெயில். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா சாம்பிள் ஸ்பேஸ் எஸ். ஸோ இதில் நம்மளுக்கு ஹெட்டு டெயிலு, டெயில் ஹெட்டு, டெயில். ஸோ மேப்பிங் ஆருக்கு மேப்பிங் திஸ் எக்ஸ். எக்ஸ் வேல்யூ 0. ஸோ ரியல் நம்பர்ஸில் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 1 2 3 ஐ டேக் இன்டிஜர் வேல்யூஸ் நான் எடுத்துக்கிட்டேன் ஃபார் கன்வீனியன்ட்டுக்காக. ரியல் நம்பர்ஸ்லாம் நம்மளுக்கு எல்லாம் வரும், ரேஷ்னல் இரேஷ்னலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நோ ஹெட், தட் மீன்ஸ் என்ன வந்து டெயில் மேப்பிங் வந்து 0, நோ ஹெட், ஸோ 0. அப்போ எனக்கு 2 இது டாஸ்லேயுமே டெயில் தான் வந்திருக்கு. அப்போது எக்ஸ் டேக்ஸ் வேல்யூ 0. சப்போஸ் எக்ஸ் வேல்யூ 1ன்னா, ஸோ 2 பாசிபிலிட்டி இருக்குல்ல, ஹெட் டெயில் ஆர் டெயில் ஹெட். ஸோ மேப்பிங் டு 1க்கு மேப்பிங் வரும். கரெக்டுங்களா? சப்போஸ் 2னா ரெண்டுமே ஹெட்டு, தட் இஸ் 2க்கு அதை மேப்பிங். ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்கிறது தான் நம்ம பார்த்தீங்கன்னா ரேண்டம் வேரியபிள். ஸோ ரேண்டம் வேரியபிள் இஸ் நத்திங் பட் எ ஃபங்க்ஷன் whose domain is sample space. ஓகே. ஸோ இதை கிளாஸிஃபை பண்ணலாம். ரேண்டம் வேரியபிளை நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணலான்னா, ரேண்டம் வேரியபிள் ஆர்வின்னு அதெல்லாம் ஷார்ட்டாக ரேண்டம் வேரியபிளில் டிஸ்க்ரிட் ரேண்டம் வேரியபிள், தட் இஸ் கவுண்டபிளி இன்ஃபைனைட், அது டிஸ்க்ரிட் ரேண்டம் வேரியபிளில் வரும். கவுண்டபிளி இன்ஃபைனைட்டும் வரும். கண்டினியூஸ் random variable, that is uncountable. X takes uncountable, here discrete countable. X takes வந்து நம்மளுக்கு வந்து கவுண்டபுளாக இருக்கும், எக்ஸ் எடுத்துக்கிற வேல்யூ. டிஸ்க்ரிட் ரேண்டம் வேரியபிள். அந்த டிஸ்க்ரிட் ரேண்டம் வேரியபிளில் நம்ம என்ன பார்ப்போம்னா ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். கரெக்டுங்களா? ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். ஸோ என்னென்ன கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணும்? இன் ஜென்ரல் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் P of X ஆல்வேஸ் greater or equal to 0. Moreover, total probability is always 1. நெக்ஸ்ட்டு இதில் பார்த்திங்கன்னா கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளில் PDF, that is probability density function.
ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். இங்கே சம்மேஷன் யூஸ் பண்ணுறோம் பிகாஸ் டிஸ்க்ரீட் கான்செப்ட் இருந்தனால. கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் we are using integration minus infinity to plus infinity because the real line f of x dx is always 1. So it's a condition for probability density function. இதை வந்து எதுக்கு பார்த்தீங்கன்னா continuous random variable. ஸோ இதெல்லாம் பேசிக்ஸ் திங். at the same time கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸை பற்றி சொல்லுவாங்க. தட் இஸ் அ டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். அதில் நம்மளுக்கு டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள் வரும், கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் வரும். தட் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்க்ரீட் ஃபங்க்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். சாரி, கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் அ distribution function, is always non-decreasing function of x. That is very important. More this values lies between 0 to 1 because of probability என்றதுனால நம்மளுக்கு 0 to 1 தான் வரும். ஸோ 0னா இம்பாசிபிள் ஈவெண்ட் வர்றது, இது ஷூர் ஈவெண்ட் 1ன்னு வந்தோம். நெக்ஸ்ட்டு வந்து இதில் இப்போது இதெல்லாம் பேசிக் தான். இது நெக்ஸ்ட்டு வந்து குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் அடுத்தடுத்து வரும். நம்ம அதில் ப்ராப்ளம் பேஸ் பண்ணி இப்போ நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட்டு தெரிஞ்சது தான், ஜஸ்ட் நான் ரீகால் பண்ணியிருக்கேன். ஸோ நான் த ப்ராப்ளம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் டிஆர்பி கொஷின்ஸில் வந்து எடுத்த ப்ராப்ளம். ஸோ இதெல்லாம் இப்போது 22 அதனுடைய கண்டினியூஷன் நம்பர் அப்படியே போட்டிருக்கேன் 22ன்னு. அந்த ப்ராபபிலிட்டி ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதனுடைய கண்டினியூஷன். ஸோ இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இந்த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா கேபிட்டல் ஏ இன்ட்டு இ பவர் மைனஸ் எக்ஸ் பை 5 வேறு எக்ஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0. தட் இஸ் எக்ஸ் வேல்யூ வந்து 0க்கு மேலே இருக்கும். அதர்வைஸ் சப்போஸ் எக்ஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0 இல்லை, தட் இஸ் எக்ஸ் லெஸ் தென் 0, தட் இஸ் அதர்வைஸ் கான்செப்ட். ஸோ வாட் இஸ் அ ஃபங்க்ஷன் வேல்யூ பார்த்தீங்கன்னா 0, எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 0 is PDF. So PDF means just now we have seen, இப்போ தான் நம்ம பார்த்தோம் PDFனா probability density function. Probability density function. This condition is satisfied, we can say என்ன சொல்லலாம் நம்ம இதை probability density function is PDF. ஸோ அவங்களே வந்து இந்த f of x PDFன்னு சொல்லிட்டாங்க, ஆஃப் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். ஸோ PDF வருதுனாவே நம்மளுக்கு அது டிஃபால்ட்டாகவே கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் தான். Then find the value of a. So we have to find the unknown value of a, find out பண்ணும். So f of x is a PDF, is a given one, f of x PDF. So minus infinity plus infinity f of x dx equal to 1. Minus infinity plus infinity. But here interval வந்து பார்த்தீங்கன்னா x greater than or equal to 0 only, we are having the function value a into e power minus x by 5. Remaining interval 0 வந்துடுது. So the interval எப்படி பிரிச்சிரோம்னா 0 to infinity, லோயர் லிமிட் 0, அப்பர் லிமிட் இன்ஃபினிட்டி வரைக்கும். ஃபங்க்ஷன் வந்து எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க, கேபிட்டல் ஏ இன்ட்டு இ பவர் எக்ஸ் பை 5. த ரிமைனிங் இன்ஃபினிட்டி தட் இஸ் எக்ஸ் லெஸ் தென் 0, தட் இஸ் அ மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0, வேல்யூ 0, அதர்வைஸ் கேஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்டகிரேஷன் வேல்யூ 0 ஆகிடும், மேனிஷ் ஆகிடும். தென் வாட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ், அந்த எஃப் ஆஃப் எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். கேபிட்டல் ஏ இ பவர் எக்ஸ் பை 5 dx ஈக்குவல் டு 1. கான்ஸ்டன்ட் independent of the integration, இதை வெளியே எடுத்துடலாம். e power x by 5 integrate பண்ணால் exponential e power minus x by 5 divided by minus 1 by 5, 0 to infinity. ஸோ இப்போ லிமிட் ஈக்குவல் டு 1, எக்ஸுக்கு பதிலாக அப்பர் லிமிட்டு இன்ஃபினிட்டி, தென் மைனஸ் லோயர் லிமிட்டு. கரெக்டுங்களா? ஸோ லிமிட்டை அப்ளை பண்ணோம்னா அப்பர் லிமிட்டை இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி வேல்யூ நம்மளுக்கு தெரியும். இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி இஸ் 0. நான் இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி எப்படி எதலாம்னா 1 பை இ பவர் இன்ஃபினிட்டின்னு எதெல்லாம். இ பவர் இன்ஃபினிட்டி வேல்யூ வந்து இன்ஃபினிட்டி தான். ஸோ 1 பை இன்ஃபினிட்டி தெரியும் நம்மளுக்கு 0. ஸோ கெட்டிங் த 0 மைனஸ் 1 எப்படி வருதுன்னா, இப்போ அப்பர் லிமிட் எக்ஸுக்கு வந்து 0 வருது, லோயர் லிமிட்டை போட்டோம்னா இப்போ 0 வேல்யூ 1. ஸோ தெரிஞ்சது தான். தென் சிம்பிளிஃபை இது நம்ம சிம்பிளிஃபை பண்ணோன்னா 5a ஈக்குவல் டு 1, a வந்து 5, 1 by 5 தான் ஆன்சர், ஃபைனல் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா
the distribution of a continuous random variable x. Capital F of x வந்து எப்பவுமே வந்து distribution function தான் capital F of x. Small f of x வந்து பார்த்தீங்கன்னா density function represent பண்ணும். P of x என்றது probability mass function. ஸோ இது நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ capital F of x எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க 1 minus e power minus x. x greater or equal to 0. Otherwise that is x less than 0 na 0. Then find PDF f of x. ஸோ முக்கியமான ரிசல்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்டு இது ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். f dash of x when you differentiate distribution function we get a PDF, that is probability density function. So f dash of capital F dash of x is nothing but a small f of x. ஸோ இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணால் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ப்ராபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் f of x கிடைக்கும். ஸோ அப்போ கொடுத்துக்கிற ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் எக்ஸை வச்சு நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணால் போதும் இல்லையா. ஸோ இதில் 1 minus e power minus x டிஃபரன்ஷியேட் பண்ணால் எக்ஸை வச்சு இந்த 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 ஆகிடும். e power minus x டிஃபரன்ஷியேட் பண்ணால் e power minus x into -1 வரும். ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ e power minus x. So we are getting the PDF probability density function. F of x which is equal to e power minus x. So this is a required answer. இதான் நம்மளுக்கு final answer. So next வந்து ஒரு interesting problem. If a random variable has the following probability function. So P of நம்மளுக்கு தான் probability function வரும், represent which is equal to 1 divided by 2 power x டிஃபைன் பண்ணியிருக்காங்க probability function, where x வந்து takes value 1, 2, 3 and so on. Then find ஸோ பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். find P of x is odd. probability of x வந்து odd வேல்யூவாக இருந்ததுன்னா, ஸோ P of x is odd இருந்தால் what is the probability of that one அப்படின்னு கேட்குறாங்க. என்ன probability? ஸோ given x வந்து oddன்றது, ஸோ x takes value 1, 2, 3 and so on, that is natural number இல்லைங்களா. ஸோ x value 1 எடுத்துக்கலாம், பிகாஸ் 1 is odd. அப்போ x இருக்கிற 1 சப்ஸ்டியூட் பண்ணால் 1/2. நெக்ஸ்ட் x value 3 எடுத்துக்கலாம், 1/2 power 3, that is 1/8. நெக்ஸ்ட்டு x power 5 எடுத்துக்கலாம், 1/2 power 5. இப்போ நம்மளுக்கு என்ன தேவை, probability of x is odd வேல்யூ மட்டும் வந்திருந்தால் என்ன வரும், that is P of x is odd. So it is nothing but which is equal to P of x equal to 1 plus P of x equal to 3 plus P of x and so on. So இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். So which is equal to P of x equal to 1 ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், 1/2ன்னு சொல்லிட்டு. P of x 3 வேல்யூ வந்து that is probability of x equal to 3 வந்து 1/2 power 3. ஸோ இந்த இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன் இல்லையா, a plus ar ஸ்கொயர் வெல் நோன். இதனோட ரிசல்ட் இன்ஃபினிட்டி வந்து போச்சுன்னா நம்மளுக்கு a டிவைடட் பை 1 minus r. ஏன்றது ஃபஸ்ட்டு டேர்மு, ஆர்ன்றது ரேஷியோ ஆல்ரெடி படிச்சிருக்கோம். இயர் ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து 1/2. வாட் இஸ் த ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் டிவைடட் பை இந்த டேர்ம் போட்டோம்னா ரேஷியோ கிடச்சிடும், term 2 by term 2, that is ratio r. அப்போது 1 power 2 power 3 by 1/2 னா we are getting 1/2 square, that is a ratio. அப்போது r equal to 1/2 square, r value 1/4. ஸோ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்குது நம்மளுக்கு, a வந்து 1/2 divided by 1 minus r value, that is ratio 1/4. இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா ஃபைனலாக we are getting 2/3 is the final answer. ஸோ ஈஸியாக தான் இதை ஒர்க் அவுட் பண்ணி நம்ம மார்க்கை ஸ்கோர் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு if in a throw of unbiased die, unbiased dieன்னா ஏமாற்றப்படாத நல்ல ப்ராப்பராக இருக்கிற டைன்னு அர்த்தம், அதுதான் அப்படி சொல்ல வராங்க. unbiased die, the event of obtaining எது வரதுக்குன்னா 1, 2, 3 or 5 is a failure. அதாவது இந்த 1, 2, 3 or 5 வந்தால் நம்மளுக்கு ஃபெயிலியர். தென் the variance of the number of success. அப்போ வேரியன்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க எதுக்கு, நம்பர் ஆஃப் சக்ஸஸ்க்கு. அப்போ சக்ஸஸ் வரணுன்னா என்ன அர்த்தம், நம்மளுக்கு வந்து சாம்பிள் ஸ்பேஸில் ஒரு டையை த்ரோ பண்ணால் 1 வரும், 2 வரும், 3, 4, 5, 6 இவ்வளோ தான் பாசிபிலிட்டி இல்லைங்களா. இருக்கிற டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் நம்மளுக்கு அதுதான்.
ஸோ அதில் 1 2 3 or 5 வந்தால் நம்மளுக்கு அது ஃபெயிலியர்னு கொடுத்துருக்காங்க ப்ராப்ளத்தில். அப்போ எது சக்ஸஸாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 6 தான் வந்து சக்ஸஸ். கரெக்டுங்களா? கிவன் த ஈவெண்ட் ஆஃப் அப்டைனிங் 1 2 3 or 5 இஸ் a failure event. ஸோ what about the success event பார்த்தீங்கன்னா இப்போ ரிமைனிங் 1 1 2 3 or 4 5 விட்டுட்டு பார்த்தீங்கன்னா நம்பர் இருக்கும் 4 6 தான். ஸோ இதுதான் சக்ஸஸ் நம்மளுக்கு. ஸோ வேரியன்ஸ் ஃபார்ம்லாம் நம்மளுக்கு தெரியும். ஆக்சுவலாக வேரியன்ஸ் ஃபார்ம்லாம் வந்து நம்பர் ஆஃப் ட்ரையல் இன்ட்டு பி ஃபார் சக்ஸஸ், ப்ராபபிலிட்டி ஃபார் சக்ஸஸ். அது Q வந்து பார்த்திங்கன்னா ப்ராபபிலிட்டி ஃபார் ஃபெயிலியர். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா வேரியன்ஸ்க்கு உண்டான ஃபார்ம்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சது தான். இது ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஆல்ரெடி வேரியன்ஸ் ஃபார்ம் NPQ. ஸோ N எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா நம்பர் ஆஃப் ட்ரையல். ஸோ இங்கே நம்பர் ஆஃப் ட்ரையல் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையல் தான். if a throw of unbiased die, ஸோ த்ரோ ஒரு த்ரோ தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் ட்ரையல் வந்து 1. P that is probability for success. ஸோ P equal to சக்ஸஸ் வரணும்னா 1 4 வந்தால் சக்ஸஸ், 6 6 வந்தால் சக்ஸஸ். அப்போது ஏன்னா ப்ராபபிலிட்டி பார்த்திங்கன்னா 4 வரதுக்கு ப்ராபபிலிட்டி 1/6, 6 வரதுக்கு ப்ராபபிலிட்டி 1/6 தான். ஸோ 6ன்றதுனால we are using ப்ளஸ் யூஸ் பண்ணுறோம். கரெக்டுங்களா? 4 வரத்துக்கு 1/6 ப்ளஸ் 6 வரத்துக்கு 1/6 தான். ஸோ 4 or 6 இதுதான் ப்ராபபிலிட்டி ஃபார் சக்ஸஸ். ப்ராபபிலிட்டி தட் இஸ் P வேல்யூ, தட் இஸ் 2/6, தட் இஸ் 1/3. இந்த ஃபார்ம்லாம் நம்மளுக்கு தெரியும். தட் இஸ் ப்ராபபிலிட்டி ஃபார் சக்ஸஸ் ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஃபார் ஃபெயிலியர் இஸ் ஈக்குவல் டு 1. அதர்வைஸ் நம்ம என்ன சொல்லலாம், டோட்டல் ப்ராபபிலிட்டி இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லலாம் இல்லையா? P + Q = 1. ஸோ இதில் P வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு Q வேல்யூ கிடச்சிடும் 2/3. ஸோ வேரியன்ஸ் ஃபார்மில் வந்து NPQ, N வேல்யூ 1, P 1/3, Q வந்து 2/3. ஸோ இதை ஃபைனலாக சிம்பிளிஃபை பண்ண 2/9 இஸ் த ஃபைனல் ஆன்சர். கரெக்டுங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பெக்டேஷன். இந்த மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பெக்டேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ரீகால் பண்ணுறேன். U of x டிஸ்கிரிட்டில் இப்படி டிஃபைன் பண்ணுவாங்கன்னா சம்மேஷன் எக்ஸ் அந்த வேல்யூ த கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி சம் பண்ணு. இது எந்த கேஸ்ன்னு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் வந்து டிஸ்கிரிட் ரேண்டம் வேரியபிளாக இருந்தால் U of x எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ். அதர்வைஸ் நம்ம என்ன சொல்லலாம், மீன் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா எக்ஸ்பெக்டேஷன்லேயே எக்ஸ்பெக்டேஷன் வச்சு E of x square minus E of x the whole square. இன் கேஸ் ஆஃப் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளில் U of x எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸை minus infinity plus infinity x into f of x dx. ஸோ இப்போ வேரியன்ஸ் போனோம்னா E of x ஸ்கொயரை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் எப்படி சேம் மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் போட்டுக்கும் f of x dx. இது வந்து ஜஸ்ட் பேசிக் தான் இல்லைங்களா? இது ஆல்ரெடி தெரியும் நம்மளுக்கு. ஜஸ்ட் நான் உங்களை ரீகால் பண்ணிட்டேன். எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் இஸ் நத்திங் பட் மீன். ஸோ வேரியன்ஸ் ஃபார்முலா இதுதான். ஸோ டிஸ்கிரிட் கேஸ்னால் சம்மேஷனில் வரும். கண்டினியூஸ் ரேண்டம் வேணும்னா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் அப்படி தான் டிஃபைன் பண்ணுறாங்க. ஸோ இதில் என்ன அந்த ப்ராப்பர்ட்டிஸ் ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அடிஷன் தியரம் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் E of x ப்ளஸ் E of y. எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் ரேண்டம் வேரியபிள்ஸ். அப்புறம் மல்டிப்ளிகேஷன் தியரம் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா E of x into y equal to E of x and E of y, where x and y are independent வேரியபிள்னா இது நம்ம இந்த மாதிரி எழுதலாம். நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா E of x and expectation of x and expectation of mod x exist, then modulus of E of x always less than or equal to E of mod x. So important for any random variable for x. நெக்ஸ்ட்டு வேரியபிள் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு ப்ராப்ளத்தெல்லாம் வருது. வேரியன்ஸ் ஆஃப் ax plus b which is equal to, இதுக்கு வேரியன்ஸ் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கான்ஸ்டன்ட் ஸ்கொயர் வரும் a ஸ்கொயர், தென் வேரியன்ஸ் ஆஃப் x ab ஆர் கான்ஸ்டன்ட் இந்த இடத்துல, தென் கோவேரியன்ஸ் ஆஃப் டூ வேரியபிள் இண்டிபெண்டன்ட் ரேண்டம் வேரியபிள் இஸ் ஈக்குவல் டு கோவேரியன்ஸ்
covariance of x comma y equal to expectation of xy minus e of x e of y. Suppose independent இருந்தால் e of expectation of x into y எப்படி எழுதலாம், e of x into e of y. So you get the 0. So covariance to independent random variable is equal to 0. And the property. சரிங்களா? So next the variance of x1 plus x2. இதுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா variance of x1 plus variance of x2 plus twice covariance of x1 comma x2. நெக்ஸ்ட் இது ஆல்ரெடி இந்த டாபிக் ஆல்ரெடி பார்த்துட்டோம். மொமெண்ட்டு குமலண்ட்டு இது ஆல்ரெடி இந்த இதை நம்ம சொல்லிட்டோம், ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே இதை பார்த்துட்டோம். ஸோ அதனால் நம்ம நெக்ஸ்ட்டு போயிடலாம். ஃபைண்ட் த எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எ நம்பர் வென் எ டை இஸ் த்ரோன். ஒரு டையை த்ரோ பண்ணுறப்போ எக்ஸ்பெக்டேஷன் யூ ஆஃப் எக்ஸ் வேல்யூ என்ன கிடைக்கும். அப்போ எக்ஸ் என்னென்ன வேல்யூ வரும், ஆக்சுவலாக என்னென்ன வரும், 1 2 3 4 5 6 வரும். அது கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி நம்மளுக்கே தெரியும். 1 வரதுக்கு ப்ராபபிலிட்டி 1/6, 2 வரதுக்கு ப்ராபபிலிட்டி 1/6, 3 வரதுக்கு சேம். அப்போ யூ ஆஃப் எக்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம். எக்ஸ்பெக்டேஷன் அது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் இது. இப்போ யூ ஆஃப் எக்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்னா எக்ஸ் இன்ட்டு அந்த கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி இப்போ தான் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இ ஆஃப் எக்ஸ் தட் இஸ் சம்மேஷன் எக்ஸ் இன்ட்டு கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி. அந்த வேல்யூஸ் எடுத்து எக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி எல்லாத்துக்குமே 1/6 தான். 1/6 காமனாக எடுத்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். 2 unbiased dice are thrown, then find the expected value of the sum of the members. அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 unbiased ஆல்ரெடி ஒரு 7/2ங்களா, சம் ஆஃப் த மெம்பர்ஸ்ன்ற வரப்போ 7/2 ப்ளஸ் 7/2 ஆல்ரெடி 7/2 ஒரு டைக்கு. அப்போ 2 டைன்னா அதை சம் பண்ண சொல்கிறாங்க. எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் சம் ஆஃப் நம்பர்ஸ். அப்போது 7/2 ப்ளஸ் 7/2 இது ஒரு டை, இதை 2 டை. அப்போது 7/2 ப்ளஸ் 7/2 ஏன்னா எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆல்ரெடி ஒரு டைக்கு இது 7/2, நெக்ஸ்ட் டைக்கும் 7/2 தான். இது வெரி கிளியர். ஸோ அதை சம் பண்ணால் we'll getting the final answer 7. நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் த பாயிண்ட் ஆஃப் n டைஸ் எடுத்துக்கிட்டால் we are getting நம்மளுக்கு என்ன வருது எக்ஸ்பெக்டட் வேல்யூ பார்த்திங்கன்னா சேம் 7/2 பவர் n. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் த பாயிண்ட் ஆன் 3 டைஸ் 3 டைஸை வந்து த்ரோ பண்ணால் எக்ஸ்பெக்டட் வேல்யூ ப்ராடக்ட்டில் என்ன வரும்னா 7/2 பவர் 3 அப்படின்னு போடும். n பதிலாக 3 போட்டுக்கலாம். ஸோ வேரியன்ஸுக்கு பார்த்தோம் இல்லையா, இது ஒரு ப்ராப்ளம் தான். இது வேரியன்ஸ் ஆஃப் 4x + 3னா ஆல்ரெடி அந்த ப்ராப்பர்ட்டிலே பார்த்துருக்கோம். கான்ஸ்டன்ட் 4 இது ஸ்கொயர் பண்ணும் 4 ஸ்கொயர் தென் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் தட் இஸ் 4 ஸ்கொயர் வந்து 16 வேரியன்ஸ் ஆஃப். ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து ஆன்சர். ஈஸி தான் இது. ஸோ இதை ஒரு நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா x/2 வேர் 0 less than x x/2 அதர்வைஸ் 0. ஸோ ஃபைண்ட் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் 3x² minus 2x. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் இ ஆப்ரேட்டர் உள்ள அப்ளை பண்ணால் இந்த 3 கான்ஸ்டன்ட் அப்படியே வெளியே எடுத்துட்டோம்னா 3 × e⁻x² minus 3 × e of x² minus 2 கான்ஸ்டன்ட்டு தென் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ். ஸோ நம்ம எதை ஃபைண்ட் அவுட் பண்ணோம், எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸும் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x². ஸோ இட் இஸ் இன்டர்வல் கொடுத்துருக்காங்களா, இட்ஸ் என்ன வேரியபிள் பார்த்திங்கன்னா இந்த இன்டர்வல் மாதிரி கொடுத்துருந்தாலே நம்மளுக்கு அன்கவுண்டபிள் தான் இல்லைங்களா. தட் இஸ் அ கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். ஸோ இ ஆஃப் எக்ஸ் இன்டர்வல் 0 to 2 லோயர் லிமிட் 0 அப்பர் லிமிட் 2 x × f of x dx. ஸோ இப்படி தான் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோன்றதை முதல்ல பார்த்துட்டோம். எக்ஸ் கரஸ்பாண்டிங் f of x வந்து x/2. ஸோ இது இன்டகிரேஷன் ஈஸி தான், ஈஸியான இன்டகிரேஷன். லிமிட் அப்ளை பண்ணால் நம்மளுக்கு 4/3 வருது. சிமிலர்லி இ ஆஃப் x² எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம், சேம் x², எக்ஸுக்கு பதிலாக நம்ம x² வரும். தென் f of x dx. f of x வந்து பார்த்திங்கன்னா x/2. தென் இதை சிம்பிளிஃபை பண்ணி நம்ம இன்டகிரேட் பண்ணிடலாம் இல்லைங்களா. சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு x³ தென் இன்டகிரேட் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா சிம்பிளிஃபை பண்ணி ஃபைனல் ஆன்சர் எடுத்துகிட்டு போய்ட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 10/3 இஸ் த ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி கொஸ்டின் தான் கேட்குறேன். இந்த ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ரேண்டம் வேரியபிள் எக்ஸ், இந்த கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி ஃபைண்ட் த மீன் வேரியன்ஸ். இப்போ தான் பார்த்தோம் மீன் இ ஆஃப் எக்ஸை வந்து எக்ஸ்ன்ட்டு அதாவது எக்ஸ் வேல்யூ தென் கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி வேல்யூ அதை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணாலே ஆன்சர் வந்துடும் 3/4. இ ஆஃப் x² எதுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம்னா வேரியன்ஸ்க்காக. வேரியன்ஸ் ஃபார்முலா இ ஆஃப் x² மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். ஸோ அதனால் இ ஆஃப் x² வந்து இது டிஸ்கிரிட் கேஸ் இது இல்லைங்களா, இது டிஸ்கிரிட்.
ஸோ ஜீரோ இதை ஸ்கொயர் பண்ணி இதோட மல்டிப்ளை பண்ணி தென் ஆட் பண்ணு, நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் வந்துடும். ஈஸி தான். 5/16. நெக்ஸ்ட் the probability density function of random variable x எப்படி கொடுத்துருக்காங்க, ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் டிவைட் பை 1 + x ஸ்கொயர். தென் ஃபைண்ட் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் கேட்குறாங்க. ஸோ தெரிஞ்சது தான், இ ஆஃப் எக்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணலாம், கண்டினியூஸ் ரேண்ட் எக்ஸ் இன்டு எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் 1/x